You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கின்றோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த நாட்களெல்லாம் ஆண்டவர் நம்மை கண்மணி போல காத்து தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் நடத்தி இந்த மாலையில இந்த வசனங்களை தியானிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். இதுவரை நடத்தினவர் தொடர்ச்சியாக நடத்துவார். இந்த தொடர் போன தொடரின் தொடர்ச்சியாய் தான் இந்த பகுதி பார்க்கப்படுகிறது. போன தொடரில் நீங்கள் பார்க்கும்போது மத்திய எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தில் நாம் ஏறக்குறைய 56 வசனங்களை ஊழியக்காரர்கள் நம் மத்தியில் இருந்து நாம் தியானித்து அவைகளை தெரிந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாய் இந்த பகுதியில் 57ஆம் வசனத்திலிருந்து 68ஆம் வசனம் வரை ஒரு பகுதியாய் பார்க்கப்படுகிறது. அப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் போன நிகழ்ச்சியை அதுக்கு முந்தி போடப்பட்ட எல்லாவற்றையும் நீங்கள் கவனிக்கும் போது தான் முதலாவது அதிகாரத்திலிருந்து நாங்கள் தியானித்து கொண்டு வந்ததை நீங்கள் தெளிவாய் தெரிந்து கொள்ள முடியும். காரணம், இரவும் பகலும் இந்த வசனத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வசனத்தில் வெளிச்சத்தில் நாம் நடக்க ஆரம்பித்து விட்டோமானால் கர்த்தர் தம்முடைய பிரசனத்தை நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணி அற்புதமான பாதையில நம்மை நடத்தி கொண்டு போவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எனவே இந்த பகுதியிலும் தேவனால் பயன்படுத்தப்படுகிற தேவனுடைய திருசபையை நடத்துகிற தேவனுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டு வல்லமையாய் ஆண்டுடைய கருவியாய் இருக்கிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் நம்ம மத்தியில கர்த்தருடைய வார்த்தைகளை நமக்கு பகிர்ந்து கொடுக்க போகிறார்கள். அதிலும் முதலாவது நம்ம மத்தியில ரெவரண்ட் ஜெயக்குமார் அவர்கள் மத்திய எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்திலிருந்து 68ஆம் வசனத்தை வரை இருக்கிற காரியங்களை நமக்கு விளக்கும் போது நாம் அவைகளை கவனிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனியதான நாமத்தினாலே எங்களுடைய ஸ்தோத்திரத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மத்தேயின் புத்தகம் 26ஆம் அதிகாரத்தில் 57 தொடங்கி 68 வரை வாசித்து பார்த்தால் இங்கு பெரிதான ஒரு காரியத்தை நம்மால் புரிந்து அறிந்து கொள்ள முடியும். அது என்னவென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படியாக ஒரு சதி திட்டம் தீட்டப்படுகிறது. யூதருடைய முறையின்படி, இஸ்ரவேலுடைய முறையின்படி பார்க்கும் பொழுது அவங்களுக்குள்ளே சனகிரிப் என்ற ஒரு சங்கம் இருக்கும். அதிலே 70 பேர் கொண்டதான ஒரு குழு இருப்பார்கள். இந்த இஸ்ரவேல் தேசம் ரோம அரசாங்கத்தினுடைய அடிமைத்தனத்தில் இருந்தாலும் இவர்களை நியாயம் விசாரித்து இவர்களுக்கு தீர்ப்பு செய்கிறதான யூதருடைய இஸ்ரவேலுடைய ஒரு சங்கம் தான் சனகிரிப் சங்கம். அதனுடைய தலைவராக பிரதான ஆசாரியன் இருப்பார், மூப்பர்கள் இருப்பார்கள். அதை தவிர 70 பேர் கொண்டதான ஒரு டீம், ஒரு குழுவாக இருப்பாங்க. அவர்கள் மத்தியிலே இயேசுவை கொண்டு வந்து நிற்க வைத்து எப்படி ஆகிலும் இவரை கொலை செய்ய வேண்டும் என்றதான ஒரு சதி திட்டம் தீட்டப்படுகிறது. நாம் வாசித்த 57 நிதானமாக வாசித்து பார்க்கும் பொழுது, இயேசுவை பிடித்தவர்கள் அவரை பிரதான ஆசாரனாகிய காய்பாவிடத்திற்கு கொண்டு போனார்கள். அங்கே வேத பாதகரும் மூப்பரும் கூடி வந்தார்கள். இவங்கெல்லாம் ஒரு டீம். சனகிரிப் என்ற ஒரு சங்கத்துல 70 பேர் கொண்டதுன்னா இவர்களெல்லாம் ஒரு குழுவா இருந்து செயல்படணும். இவங்களுக்கு அதிகாரம் இருக்கும். என்னன்னா நியாய தீர்ப்பை செய்யலாம், ஆனா மரண தண்டனை கொடுக்கிற அதிகாரம் இவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அது ரோமருக்கு இவங்க ரோமருடைய அடிமதனத்தில் இருக்கிறபடினாலே அந்த அதிகாரம் இவங்களுக்கு இல்லை. எதுவாயிரு மரண தண்டனை கொடுக்க வேண்டுமானால் இவர்கள் ரோமுடைய அரசாங்கத்துல தேசாதிபதியாயிருக்கிற பிலாத்து இடத்துல கொண்டு போகணும். அந்த காலகட்டத்தில் இப்போ இயேசுவை கொலை செய்ய முடிய ஒரு திட்டம் தீட்டுறாங்க. அதற்கான ஒரு பொய் சாட்சி அவங்க தேடுறாங்க. வசனம் சொல்லுது, பேது தூரத்தில் அவருக்கு பின் சென்று பிரதான ஆசானுடைய அரண்மனை வரைக்கும் வந்து உள்ளே பிரவேசித்து முடிவை பார்க்கும்படி சேவர்களோடு கூட உட்கார்ந்து இருந்தான். அதுக்குள்ள நம்ம போல பிரதான ஆசாரியர் மூப்பர சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக பொய் சாட்சி தேடினார்கள். இந்த 3 கூட்டத்தார் இயேசுவை கொலை செய்ய, அவங்க நோக்கம் என்ன? இவரை கொலை செய்யணும். கொலை செய்வதற்கான ஆதாரத்தை, சாட்சி வேணும். சும்மா
யாருமே கொலை செய்ய முடியாது. அப்ப இவங்களுக்குள்ளே சில இருக்குது. ஒருவன் தேவ தூஷணம் சொல்வானாகில் அவனுக்கு கொலை குற்றத்துக்காக அவனை நியமிக்கலாம், அல்லது தேசத்துக்கு விரோதமாக செயல்பட்டவனுக்கு கொலை குற்றத்துக்கு பிரமாணத்துக்கு விரோதமா செய்யறாங்க அப்படின்ற போது அவங்களுக்கு அதை அவங்க செய்வாங்க. ரோமருடைய காலத்தில் ரோமருடைய சட்டத்தின்படி ராஜாவுக்கு விரோதமாக செயல்பட்டால் அவங்களுக்கு கொலை குற்றத்தை நியமிக்கலாம். யூதருடைய முறையின்படி தேவதூஷணம் சொல்லப்பட்டால் அவர்கள் கொலைக்கு பாதகனாக மாற்றப்படலாம். ஆனா இந்த இடத்துல இயேசுவை கொலை செய்யும்படியாக பொய் சாட்சி தேடுறாங்க. ஏன் பொய் சாட்சினாக்கா அவர் ஒரு குற்றம் செய்யாத ஒரு பரிசுத்தவான், ஒரே உலகத்திலே ஒரே ஒருவர் பரிசுத்தவான் என்று சொன்னால் அது நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு. எந்த இடத்துல பார்த்தாலும் அவர் மீது பொய் சாட்சி சொல்லத்தான் திட்டம் தீட்டுகிறான் ஒழிய அவரிடத்தில் எந்த தவறும் கண்டுபிடிக்க முடியல. பிலாத்து கூட செய்றான், இதோ நான் இவரை விசாரிக்கிறேன், இவரிடத்தில் ஒரு குற்றமும் இல்லையே என்று தான் சொல்வார். அப்ப என்ன நடக்கிறது? ஒருவரும் அகப்படவில்லை, பொய் சாட்சி தேடினார்கள், ஒருவரும் அகப்படவில்லை. அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வவில்லை. அப்ப அநேகர் பொய் சாட்சி சொல்லி இருக்கிறாங்க, ஆனா அந்த சாட்சி எடுபடல. அவங்க சொன்ன சாட்சி பொய் சாட்சி உண்மையா நிரூபிக்க முடியல. ஒருவேளை முரண்பாடா இருந்திருக்கலாம். ஆனா தெளிவா சொல்லுது, ஒருவரும் அகப்படவில்லை, அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வவில்லை. கடைசியிலே 2 பொய் சாட்சிகள் வந்தது. வசனம் அழகாக வாசிங்க ஐயா. ஒருவரும் அகப்படவில்லை, அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வவில்லை. கடைசியிலே 2 பொய் சாட்சிகள் வந்து. போதுங்க. இந்த இடத்துல அழகாக தெளிவாய் புரிந்து கொள்கிற அளவுக்கு ஒரு சத்தியம் தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஒருவரும் அகப்படல, அநேகர் வந்து பொய் சாட்சி சொன்னாங்க, அந்த பொய் சாட்சி கூட ஒவ்வொரு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, நிரூபிக்கப்பட முடியல. அதுலயும் 2 பொய் சாட்சிகள் வந்தது. 2 பொய் சாட்சி வந்துச்சு. அதுல 2 என்னன்னு சொன்னா, ஒன்னு தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னால் ஆகும் என்று இவன் சொன்னான் என்றார்கள். முதல் சாட்சி அவர் சொன்னது ஆவிக்குரிய ரீதியில. இவங்க அதை லிட்டரலா எடுத்துக்கிட்டு ஒரு தேவாலயத்தை கட்டுறதுக்கு இத்தனை ஆண்டுகள் ஆனது, ஆனா இவரோ அந்த ஆலயத்தை இடித்துட்டு நானு 3 நாளைக்குள்ளே கட்டுவேன் என்று கட்டிடமாகிய ஆலயத்தை குறித்து சொன்னார் என்று சொல்லி இவங்க வந்து திட்டம் தீட்டி, இது ஒரு தவறான காரியம் இல்லையா? இப்ப இந்த சம்பவம் வந்து போன பகுதியில கூட பெனியஸ் ஐயா பேசும்போது அங்க ஒரு காரியத்தை பதிவு பண்ணோம். என்ன பண்ணோம் அப்படின்னா, பொய் சாட்சி என்று அங்க சொல்லப்படுகிறது, ஆனால் இயேசு அதை உண்மையிலே சொன்னார், ஆனால் ஆவிக்குரிய அர்த்தத்துல சொன்னார். இவங்க மாம்சத்தின் அர்த்தத்துல எடுத்தாங்க. அதுதான் அதான் லிட்டரலா இவங்க எடுத்துக்கினாங்க. அவர் ஆவிக்குரிய ரீதியில அவர் சொன்னார். ஆமா. அப்ப அடுத்து இன்னொரு பொய் சாட்சி என்ன கண்டுபிடிக்கிறாங்க? அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து அவரை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறது இல்லையா என்றான். இப்ப இந்த இயேசுவை விசாரிக்கிறது எங்க நடக்குதுன்னு சொன்னா, சனகிரிப் என்ற சங்கத்தில் தான் நடக்குது. இது இன்னும் ரோமருடைய நியாயத்தீர்ப்புக்கு போகல. இப்ப இங்கதான் நடக்குது. இப்ப இந்த சனகிரிப் சங்கத்தினுடைய தலைவர் யாருன்னா பிரதான ஆசாரியன் காய்பா. இப்ப ஒரு பொய் சாட்சி சொல்றாங்க. அந்த பொய் சாட்சி சொல்லுது, நீ என்ன சொல்ற அப்படின்னு இயேசுவிட்ட கேக்குறாங்க. அழகா. அப்போது பிரதான ஆசாரியன் எழுந்து அவரை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறது இல்லையா என்றார்கள். வசனம் சொல்லுது, இயேசுவோ பேசாமல் இருந்தார். ஏன்னா அவனுக்கு புரியாத ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதனால இயேசு என்ன பண்ணல? ஒரு பதிலும் சொல்லல. அடுத்த வசனம், அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி. இப்ப இவரே ஒரு கேள்வி கேட்கிறாரு. மற்றவங்க கேட்டதை வச்சு கேட்டாரு, இயேசு பேசாமல் இருந்தாரு. இப்ப பிரதான ஆசாரியனே ஒரு குற்றத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவன் பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? ஏன் இந்த கேள்வி கேட்கணும்? இந்த பிரதான ஆசாரியன் இயேசு தேவனுடைய குமாரன் என்று தான் அவர் எத்தனையோ இடத்துல தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார்.
யோவான் ஸ்நானன் கூட இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவ ஆட்டுக்குட்டி அப்படி சொல்லிக்கிறார். எத்தனையோ இடத்துல நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். அப்போ ரோம யூதருடைய முறையின்படி ஒருவர் தேவதூஷம் சொல்வார் என்றால் அவருக்கு கொலை பாதகனாக அவன் தீர்க்கப்படணும். இப்ப இயேசுவை எப்படியாகிலும் கொலை செய்ய வேண்டிய நோக்கத்தோடு இந்த பிரதான ஆசாரியர் இயேசுவிடத்தில் ஒரு கேள்வி கேட்டாரு. பிரதான அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றார். இப்ப அவன் கேட்டது பாருங்க. இப்ப இந்த இடத்துல இயேசு எந்த ரீதியில மறுதளிக்க முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா தெளிவா பாருங்க, இயேசை சிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தந்திரமான ஒரு கேள்வி இது. என்ன கேட்கிறார் பாருங்க. பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? அதோடு விடல, கூட கேட்கிறாரு, அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான். அப்ப சத்தியம் பண்ணணும். நீ ஆணை என்றால் என்ன? சத்தியம். சத்தியம் பண்ணி தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா என்று உன் பேர்ல நீ ஆணையிட்டு சொல்லணும். இதுக்கு நிச்சயம் இயேசு பதில் சொல்லித்தான் தீரணும். அப்ப அழகா பதில் சொல்ற 64. அதற்கு இயேசு, நீ சொல்லுகிறபடி, நீ சொன்னபடி தான். மறுதளிக்கல. உண்மை, ஏன்னா அவர் உண்மையான தேவனுடைய குமாரன். அப்ப அவன் ஆணை உன் பேர்ல நீ ஆணையிட்டு சொல்லு. அப்ப அவர் சொன்ன, இதுக்கு மேல நீ சொல்லுகிறபடி, நீ சொன்னபடி தான். அன்றையும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவனுடைய வலது பரத்தில் விட்டிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். தெளிவா சொல்லிட்டார். அவர் போறதும் மறுபடியும் வருகிறதை எல்லாவற்றையும் நான் நீ சொல்றபடி நான் தேவனுடைய குமாரன் கிறிஸ்து தான். இது முதல் மனுஷகுமாரன் சர்வ வல்லருடைய வலது பக்கத்தில் விட்டிருப்பதையும் வானத்தின் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போ இயேசு ஒத்துக்கினாருங்க, நான் தேவனுடைய குமாரன், நான் பிதாவின் வலது பக்கத்தில் உட்கார்ந்து உண்மை, நான் மறுபடியும் வருவேன், எல்லாத்தையும் சொல்லிட்ட பிறகு வசனம் சொல்லுது, அப்பொழுது இயேசு அவன் கேட்ட கேள்விக்கு இயேசு தெளிவான உண்மையான ஆணையிட்டு சொன்ன இந்த சத்தியத்தை, இந்த வார்த்தை கேட்ட பொழுது அப்போது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, எதை கிழிச்சிட்டாரு? அதாவது பிரதான ஆசாரியன் வஸ்திரத்தை கிழிப்பது ஒரு பெரிய காரியம். நான் சொல்றேங்க அதோடைய அர்த்தம் ஓரளவுக்கு. ரோமருடைய யூதருடைய முறையின்படி ஒரு நியாயஸ்தானத்திலே ஒரு நியாய தீர்ப்பு செய்வதற்கு முன்பாக ஒரு குற்றவாளி அவன் செய்த குற்றம் உண்மைதான் என்பதற்கு மேற்கொண்டு எதையும் விசாரிக்க கூடாது என்பதற்கு யூதருடைய முறையில ஒரு காரியம் இருக்குமா. என்னன்னு சொன்னா, ஒரு குற்றவாளி விசாரித்துக் கொண்டு இருக்கும் பொழுது அந்த குற்றம் நிரூபிக்கப்படுவதற்கு சாட்சி உண்மைதான் என்பதற்கு அந்த பிரதான ஆசாரியங்கிறான் பாருங்க, அவன் தன் வஸ்திரத்தை கிழிச்சுக்குவான். அந்த பிரதான ஆசாரியன் என்ன பண்ணுவான்? தன்னுடைய அப்ப அந்த வஸ்திரத்தை பிரதான ஆசாரியன், அவனுக்கு மேல வேற யாரும் கிடையாது. அவன் வஸ்திரத்தை, அவன் பிரதான ஆசாரியனுடைய வஸ்திரம் கனத்துக்குரியது. அதில் ஒரு மூலையில அவன் கொஞ்சம் கிழிச்சிட்டான்னு சொன்னா மற்றவர்கள் அந்த 70 பேர் கொண்ட அந்த டீமோ அல்லது மற்ற மக்களும் அதற்கு மேல அவன் நிரபராதி என்று யாரும் வாதாடக்கூடாது. ஏன்னா இப்ப பிரதான ஆசாரியனே அவரை முடிவு செஞ்சிட்டாரு. அதற்கு அடையாளமாகத்தான் அந்த வஸ்திரத்தை, இதுதான் யூதருடைய முறையில ஒரு சட்டமாக இது இருக்கிறது. பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரத்தை கிழித்தான் என்று சொன்னால் இயேசு அவர் தேவ தூஷணம் சொன்னது உண்மைதான், இதற்கு மேல வாதாட வேண்டிய அவசியம் கிடையாது என்பதற்கு ஒரு அடையாளமாகத்தான் அந்த வஸ்திரத்தை அவள் கிழிக்கிறார். அப்பதான் அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு, இவன் தேவ தூஷம் சொன்னான், இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியது என்ன டிக்ளேர் பண்ணிட்டார். யாரு? பிரதான ஆசாரியன் வஸ்திரத்தை கிழிச்சிட்டு. ஏன்னா அவருடைய நோக்கம் என்ன? இவரை குற்றப்படுத்தி கொலை செய்யணும். அந்த நோக்கத்தோடு தான் அவரை விசாரிக்கிறாங்க. அதற்கேற்றபடி தந்திரமான கேள்வியும் கேட்டாங்க. அவர் இயேசு மறுதளிக்கல. ஆமா நீ சொன்னபடித்தான் சொல்லிட்ட பிறகு பிரதான ஆசாரியர் என்ன பண்ணார்? இதற்கு மேல நமக்கு ஒரு சாட்சி தேவையில்லை,
இதற்கு மேல இவருக்கு நீ விசாரிக்க வேண்டியது இல்ல. தன் வஸ்திரத்தை கிழிச்சிட்டு இயேசு தேவதூஷணம் சொன்னார் என்று சொல்லி அவருக்கு என்ன கொடுத்துறாங்க? சொன்னான், இனி சாட்சி நமக்கு தேவையில்லை, இதோ இவன் தூஷணத்தை இப்போது கேட்டீர்களே, இவன் சொன்னது நீங்களே கேட்டீங்களே அப்படின்னு சொல்லி, இதுக்கு பேர் என்னன்னா எந்த விசாரணையும் தேவையில்லை, உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்று கேட்டான். இப்ப மற்றவங்கள பார்த்து கேட்டாரு, அந்த கமிட்டியை பார்த்து கேட்கிறாரு, இதோ இவர் சொன்னதல்ல உண்மையா நீங்களே கேட்டீங்க, இதற்கு மேல் என்னமாய் தோன்றுகிறது என்று கேட்டு அதற்கு அவர்கள் மரணத்துக்கு பாத்திரவனா இருக்கிறான் என்றார்கள். அப்போ இவங்களே தந்திரமா விசாரணை பண்ணி தந்திரமான கேள்வியை கேட்டு அவர் வாயிலிருந்தே வார்த்தை வர வச்சு தேவதூஷணம் சொல்றாரு என்று சொல்லி அந்த பிரதான ஆசாரியர் இதுக்கு மேல ஒரு சாட்சி தேவையில்லை, இதுக்கு மேல ஒரு விசாரணை தேவையில்லை என்று தான் வஸ்திரத்தை கிழிச்சிட்டு அவர் கொலை பாதத்துக்கு சாதகமா இருக்கிறார் என்று ஒரு தீர்ப்பு செஞ்சிடறாரு. ஆனாலும் இவருக்கு என்ன செய்ய முடியாது? கொலை செய்வதற்கு தண்டனை கொடுப்பதற்கு அதிகாரம் கிடையாது. இதற்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னா, தேசாதிபதியா இருக்கிற பிலாத்திடத்தில் அனுப்பி வைக்கிறாங்க. அதுதான் இப்ப இந்த பகுதியில பார்க்கும்போது மரணத்துக்கு ஏதுவா இருக்கிறது என்று அவர்கள் சொன்ன பிறகு அவர் முகத்துல காரி துப்பி அவரை அடித்து, அதே நேரத்துல உம்மை அடித்தது யார், தீர்க்க தரிசனம் சொல் என்பதை அவர் கேட்கறதாக இந்த 2 வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப தொடர்ந்து இந்த பகுதியை நீங்கள் பார்க்கும் போது இயேசு அந்த இடத்துல செனட்டர்கள்கிட்ட போய் நிற்பதும், காய்பா அதாவது கயாஃபஸ் அவருக்கு முன்ன நின்று அந்த பிரதான ஆசாரியனுக்கு முன்ன நிற்கக்கூடிய காரியங்களை இந்த இடத்துல மத்திய எழுதுகிறார். ரொம்ப பயங்கரமான ஒரு சூழ்நிலை. இந்த மணி நேரம் வரும் என்பதுதான் என் நேரம் வந்தது என்பதை ஆண்டவர் கெத்சமனி பூங்காவிலே சொல்லியிருக்கிறது. அதுக்கு முன் வர பகுதியில் நாம் பார்த்திருக்கிறோம். அப்போ அந்த காரியங்களுக்குள்ள அவர் பிரவேசிக்கிறார். பயங்கரமான சூழ்நிலைகள் அவருக்கு ஆரம்பிக்கிறது. ஏன்னா இந்த நாளுக்காக தான் இயேசு உலகத்துக்குள்ளே இறங்கி வந்திருந்தார். அவர் மகிமைப்பட வேண்டும், அதுக்கு முன்பதாய் அவர் புறஜாதியால மிதிக்கப்பட வேண்டும் என்பதாய் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் நடைபெறுவதற்கான ஆரம்பத்தை இந்த இடத்துல பார்க்கிறோம். இதை தொடர்ந்து பேதுரு சொன்ன சில காரியங்கள், அதைக்கு பேதுருக்கு நேரம் ஆண்டவர், ஏன்னா பேதுரு பின்பற்றி கொண்டே வருகிறார். அந்த 58ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், எல்லாரும் ஓடிட்டாங்க, ஆனா பேதுரு என்ன நடக்குதுன்றதை பார்க்கறதுக்கு பின்பற்றி கொண்டே வருகிறார். அவர் என்ன செய்கிறார் என்பதை 69 75ஆம் வசனம் வரை எழுதப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நம்ம ரெவரண்ட் ஜான் பீட்டர் ஐயா நமக்கு விளக்கி சொல்ல போகிறார்கள். ஆண்டவர் இயேசுவுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொன்ன காரியங்களை எந்த அளவுக்கு ஜோடித்து பண்ணினார்கள் என்கிற விஷயங்களை பாசு சொல்ல கேட்டோம். இப்படி பொய் சாட்சி சொல்லி ஆண்டவர் மூலமாக வர்ற வார்த்தையை பிடித்து கொண்டு அவர் மரணத்துக்கு பாத்திரம் என்று சொல்லி உறுதிப்படுத்தி விட்டார்கள். அதன் பிறகு அவர்கள் செய்தது என்ன? ஆண்டவர் முகத்தில் துப்புகிறார்கள், அவரை தலையில கொட்டுறாங்க, சிலர் அவரை கன்னத்தில் அறைகிறாங்க, கேலி பண்றாங்க. நீ கிறிஸ்து தானே, உன்னை அடிச்சது யாரு? நீ தான் ஞானம் ஆச்ச, ஞான திருஷ்டினால சொல்லு. யார் யாரை பார்த்து சொல்றாங்க பாருங்க. மனிதனை உண்டாக்கினவர், மனிதருக்காக வந்தவர், தெளிவில்லாமல் வாழ்கிற கூட்டத்தை தெளிவுண்டாக்கும்படி உபதேசத்தினாலே அலங்கரிக்க வந்த ஆண்டவருக்கு யார் யாரை பார்த்து எப்படி பண்றாங்க பாருங்க. அதனால்தான் இன்றைக்கு கூட கெட்ட வழியிலே கிடந்தவங்களை திருத்தி நல்ல வழிக்கு வரும்படி வழி திறந்த ஆண்டவரை, ஆண்டுடைய பிள்ளைகளை இன்னைக்கு அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, கஷ்டப்படுத்துகிறார்கள். அப்ப இந்த காரியத்தை பேதுரு பார்த்தார். பேதுரு 58ஆம் வசனம் சொல்லப்பட்டதை போல முன்பு பிரதான ஆசாரியனுடைய அரமனை வரைக்கும் வந்தார். இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்க்கப்படுவதற்கு, குற்றவாளியாய் தீர்க்கப்படுவதற்கு அரண்மனைக்குள்ளே கொண்டு போனார்கள். ஆனா என்னதான் நடக்குது, ஒரு முடிவு எப்படி இருக்கும்னு எல்லாரும் தூரம் போனாலும் பேதுருவால முடியல. ஏன்னா ஒரு வித்தியாசமான ஒரு ஊழியக்காரர். 12 பேரில் அவருடைய அணுகுமுறையும் வைராக்கியமும் இதய கொதிப்பும் ஆச்சரியமானது. அதனால எல்லாம் போனா கூட சரின்னு சொல்லிட்டு இவருக்கும் ஆண்டவருக்கு நடக்க போகிற காரியத்தையும் இவருக்கு என்னதான் நடக்குன்னு பார்க்கிறார்.
ஆனா தனக்கும் தன் உயிருக்கும் ஆபத்து வரப்போகிறது. அதனால போயிட்டு என்னதான் நடக்குது பார்க்கலாம் என்று சொல்லி ஏற்கனவே இவர் பட்டையை தடுத்து வெற்றினவர். அடுத்து பிரச்சனை வந்துட போகுது. அந்த நிலையோடு போறார். 69 அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்போது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தாய் என்றான். முன்பு உள்ளே உட்கார்ந்தவன் இப்ப வெளியே வந்திருக்கிறான். ஏன்னா அங்க சூழ்நிலைகள் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு, பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டு இருக்கிறது. அப்ப வெளியில வந்து அவங்க அந்த கூட்டத்தோடையே உட்கார்ந்து இருக்கிறான். அப்ப அங்க ஒரு பெண்ணு பார்க்கிறாள், நீ இயேசுவோடு இருந்தாய். இப்ப இதுல ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, உண்மையான ஒருவரோடு இருந்தால் உண்மையை தான் வெளிப்படுத்த முடியும். இப்ப சூழ்நிலைக்கு ஏற்றபடி ஒருவேளை மரண பயம் இருந்தாலும் மற்றவங்க கிட்ட மாற்றி பேச முடியாது. மாற்றி பேசினா மாட்டிக்குவாங்க. இப்போ இவர் யாரோடு இருக்கிறார்? இயேசுவோடு இருந்தார் பேதுரு. இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தினால், இப்போ கூட நீங்க ஒருத்தவங்களோட பழகுனா அவங்க என்ன பேசுறாங்க அந்த வார்த்தை தான் வரும். அவங்க பார்வை அப்படிதான் வரும். ட்ரெஸ் கோடு கூட அப்படிதான் போடணும்னு வரும். நீ சொல்லு உன் நண்பன் யாருன்னு சொல்றாங்களே, யாரோட பழகுற? உன் நண்பன் யார் என்று சொல்லு, நீ யாரு நான் சொல்லிடுறேன். அதே போல இப்ப இவருக்கு குரு யாரு? இயேசு. அதனால இப்ப இவர் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேச பாக்குறாரு, முடியாது. அப்ப தொடர்பு யாரோட? இப்ப இவர் யாரோட இருந்ததுன்னா ஆண்டவரோட இருந்தார். இதுல ஒரு சத்தியம் என்ன, ஆண்டவரோடு இருக்கும்போது அந்த பேச்சு மாற்ற முடியாது, உண்மையை தான் சொல்ல முடியும், மாத்தி பேச முடியாது. அந்த இடத்துல அப்படி கேட்ட உடனே நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தாய் என்றார். 70 அதற்கு அவர், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதலித்தான். எல்லாருக்கும் முன்பாக நீ சொல்றது எனக்கு தெரியாது. சரி, ஏன் இன்னொன்னு சொல்றேன், சில சூழ்நிலையில நீங்க சொல்றபடியெல்லாம் நடக்காதுங்க. ஏன் நம்பிக்கை வேற, எங்களுடைய அன்பு வேற, எங்களுடைய ஐக்கியம் வேற. நாங்களாம் அப்ப அவன் போயிட்டான், அவனை போல நான் இருக்க மாட்டேன், நான் ரொம்ப உறுதியா இருப்பேன்னு சொல்லுவான். இவர் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? சரி, அப்ப இவர் ஏற்கனவே சொன்னார், ஆண்டவர் எச்சரிக்கைப்படுத்தினார். ஆண்டவர் எச்சரிக்கை 33 வசனம், 34 வசனம், 26 அதிகாரத்துல ஆண்டவர் இதற்கு முன்னாடியே மத்தேயு 16 அதிகாரத்தின் 22 வசனத்துல ஆண்டவர் மரணத்தை குறித்து சொன்னார், மரணத்தை குறித்து குறிப்பிட்டார். மத்தேயு 16:22 இப்படி எல்லாரும் சேர்ந்து என்ன அடித்து கொல்ல போறாங்க அப்படிங்கிற அந்த மரணத்தை குறித்த செய்தி சொல்லும் போது இவரு பேதுரு என்ன பண்ணாரு, ஐயா கொஞ்சம் அங்க வாங்க அப்படின்ட்டு தனியே அழைச்சிக்கிட்டு போறார். தனியே அழைச்சிக்கிட்டு போயிட்டு இயேசு கிறிஸ்துவை கடிந்து கொண்டான்னு சொல்லி இருக்கு. கடிந்து கொண்டான். என்ன பேசுறீங்க, அது எப்படி நாங்க விட்டுருவோம், அது எப்படி நடக்கும் அப்படின்னு கடிந்து கொண்டான். அப்ப ஆண்டவர் அங்கேயே சொன்னார், இது நீ வந்து இப்ப இப்படி சொல்ற, நீ மனுஷனுக்குரியதை சிந்திக்கிற, நான் சொல்ற கருத்து உனக்கு விளங்கல, ஆனா இது அப்படியே நடக்கும் அப்படின்னு 16 அதிகாரத்துல சொல்றாரு. அப்புறம் ஆண்டவர் ஒரு வார்த்தை அங்க சொல்றாரு, அப்பாலே இப்போ சாத்தானே, நீ மனுஷீகத்துல சிந்திக்கிற, எப்போதுமே எனக்கு இடரலா இருக்கிறாய். நீ மனுஷனு குறித்த உலகத்தை குறித்தே பேசுகிறாய் தவிர தேவனை குறித்து பேச, தேவனுக்குரியதை சிந்திக்காமல் மனுஷனுக்குரியதை சிந்திக்கிற நீ எனக்கு இடரலா இருக்கிற, அப்பாலே இப்போ சாத்தானை எச்சரிக்கைப்படுத்தினாரு. அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, திரும்பவும் அந்த கெத்சமனே தோட்ட அனுபவம் வந்த பிறகு என்ன அவரை பிடிக்க போறாங்க. அந்த நேரத்துல கூட சொல்றாரு, இது வந்து நீ எல்லாரும் போயிடலாண்டவரே, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அதெல்லாம் ரைட்டு தான், ஆனா என்னை நீ மறுதலிக்க போற. திரும்பவும் எச்சரிக்கிறார். அப்ப இல்ல, நான் முடியவே முடியாது, நான் உயிர் போற நிலைமை வந்தா கூட அதை செய்ய, ஆனா உள்ளத்துல உறுதி இருந்தது. அதெல்லாம் அந்த ஆழமான ஒரு வைராக்கியம் இருந்தது. ஆனா சூழ்நிலை பாருங்க இந்த இடத்துல. அப்புறம் முதல் முறை ஆண்டவரை மறுதலித்தான். அந்த நேரம்
அவனுக்கு வாய் சொல்லுது, ஆனா உள்ளம் பதபதைக்குது. முதல் முறை சொல்லியாச்சு. 2வது முறை அவன் வாசல் மண்டபத்திற்கு போன போது, இப்ப அந்த இடம் மாறி மாறி உட்கார்றான். சரி, அங்கதான் கண்டுபிடிச்சிட்டாங்க. முதல்ல ஒரு பெண்ணு கண்டுபிடிச்சு, நீ கலிலேயனாகி அவன் கூடவே இருந்தவன்னு சொல்லி முதல்ல ஒரு முறை அந்த பெண்ணு, சரி நம்ம இங்கேயே இருந்தா நம்ம எல்லாரும் என்னைய பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு இடத்துல வந்து உட்கார்றார். வாசல் மண்டபத்திற்கு போன போது வேறு ஒருத்தி அவனை கண்டு, அதான் சில சூழ்நிலையில தப்பு செய்யறவங்க இவங்க நினைச்சுக்குவாங்க நம்ம யாரு கண்ணுக்கும் தெரிய போறதில்ல, எல்லாரு கண்ணிலையும் நம்ம மிளகா பொடி தூவி விட்டோம், யாரு தெரியப்போ சொல்றது பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போவாங்க. ஆனால் சில காரியங்கள் வந்து ஜனங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. உண்மை தெரியுமே, மறைக்க முடியாது, உண்மையை யாருமே மறைக்க முடியாது. அப்ப 2வது ஒரு பெண்ணு வந்து கேட்கிறாள். என்ன சொல்றாருன்னா, அவனை கண்டு இவனும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவர்கள். நசரேயன். அப்ப ஆண்டவர் யாருன்னு அந்த பெண்ணுக்கு தெரியுது. முதல்ல கலிலே என்கிற ஒரு வார்த்தை குறிப்பிடப்படுகிறது. கலிலேயா முக்கியத்துவம் வாய்ந்த இடம். 2வது சொல்லப்படுவது நசரேயன். நசரேயன் இது அவர் பிறந்த ஊரை குறித்து சொல்லப்படுகிற நாசரேத், அதை குறித்து சொல்லப்படுகிற ஒரு விஷயம். 2வது சத்தியம் அங்கே வெளிப்படுகிறது. சில நேரத்தில் சொல்ல வேண்டியவங்க சொல்லலைன்னா கூட மற்றவர்கள் நாவின் வழியாக சத்தியம் வெளிப்படும். சொல்ல வேண்டியவங்க பயந்துகிட்டு சொல்லாம இருப்பாங்க. தெரிஞ்சவங்க பயந்துகிட்டு சொல்றவங்க என்ன சொல்லுவாங்க, இயேசுவை சொல்ல மறைப்பாங்க. கலிலேயன் சொல்லும் போது மறைப்பாங்க, நசரேயன் சொல்லுவதை மறைப்பாங்க. ஆனா வேறு ஒருவர் மூலமா இயேசு கிறிஸ்து யார், அவர் எங்கே பிறந்தார், எங்கே வளர்ந்தார், எங்கே இருந்தாருங்கிற செய்திய ஆவியானவர் இக்கட்டான சூழ்நிலையில கூட மற்றவர்கள் நாவை திறந்து சத்தியத்தை வெளிப்படுத்த ஆண்டவர், நீங்க அமைதியா இருக்கலாம், ஆனால் வேறு ஒருவர் மூலமா ஆண்டவர் தமது வல்லமையான காரியங்களை செய்வதற்கு போதுமானவராய் இருக்கிறார். உங்களுக்கு பேதுரு என்ன பண்றாரு, அந்த மனுஷனை நான் அறியேன் என்று இப்ப ஆணையிட்டு மறுபடியும் முதல்ல சாதாரணமா சொன்னவர் இப்ப சத்தியம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 3வது சம்பவம், சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் முதல்ல ஒரு பெண்ணு, 2வது இன்னொரு பெண்ணு, 3வது அங்க நின்னுகிட்டு இருந்தவங்க. அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாங்க, நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது. அப்ப முதல்ல கலிலேயன், 2வது நசரேயனோட இயேசுவோடு இருந்தவங்க, 3வது அவர்களில் ஒருவன். நீ என்னதான் இல்லைனாலும், இல்லைன்னு தப்பித்தாலும் நீ அவர்களில் ஒருவன். கிறிஸ்துவை அறிந்தவர்கள் நீ என்னதான் மறுதலிக்க சொன்னாலும் கிறிஸ்துவோடு கூட இருந்தவர்களை யாரும் பிரிக்க முடியாது. இது இவரு சொல்றாரு, உயிருக்கு பயந்துதான் சொல்றாரு. ஆனால் சொல்லப்படுற வார்த்தை என்ன, சுவிசேஷம் சொல்றாங்க அங்க அவர்களில் கூட. ஆனா இந்த சத்தியம் இன்னைக்கு சபைக்கு தெரியல, ஊழியர்களுக்கு தெரியல, ஆட்களுக்கு ஏற்றபடி மாற்றி பேசுறாங்க. உயிர் போகிற நிலை இருந்தாலும், ஆமா நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்துவுக்கு சொந்தம், அவர் என்னோடு இருக்கிறார், நாங்கள் அவரோடு இருக்கிறோம், இதுதான் உண்மை, வைராக்கியமா சொல்லணும். ஆனா இந்த அவரோடு கூட இருந்தவர்கள் ஒருவன் சொல்லி அங்க நின்றவன் ஒருத்தன் சொன்னான். ஆனா இன்னும் வேதனை என்ன, 74 அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூறிற்று. இத மேலோட்டமா படிச்சா ஒண்ணும் விளங்காது. இது ஆழமா அந்த தெய்வ உணர்வுக்குள்ள போகும்போதுதான் இந்த சம்பவம் எவ்வளவு பலி கொடுக்கிறது, எவ்வளவு. இன்னைக்கு நிறைய பேர் மறுதலிக்கிறாங்களே, பணத்தால் மறுதலிக்கிறாங்க ஆண்டவரை, சாட்சியற்ற வாழ்க்கையால் மறுதலிக்கிறாங்க, தேவனுக்கு விரோதமாய் பொய் சொல்லுவதனால். இது அவ்வளவு நிறைய இருக்கு. அதனால இதுல இருந்து நம்ம பார்க்கும்போது மற்றவர்கள் மூலமா செய்தி வருகிறது. ஆனா சபை மக்களோ ஊழியர்களோ சத்தியம் அறிந்தவர்களோ இன்றைக்கு பல விதங்களில் இயேசுவை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் இன்றைக்கு அவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிற அளவுக்கு காரணமாக இருக்கிறார்கள். ஆனால்
இந்த பேதுரு இதெல்லாம் சொன்ன பிறகு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நினைச்சான். 75 அப்பொழுது பேதுரு, சேவல் கூவுகிறதற்கு முன்னே என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். வாழ்க்கையிலே தடுமாற்றம் வருது, உண்மைதான். ஏதோ ஒரு விதத்துல ஆண்டவரை விட்டுறக்கூடாது, சபை கர்த்தரை விட்டுறக்கூடாது. ஊழியர்கள் ஏதோ விழுந்துட்டோம், ஏதோ பிரச்சனை வந்துச்சு, சாட்சி கூட கெட்டு போயிடுச்சு, என்னவோ வந்துச்சு, கொஞ்ச நாள் அமைதியா இருக்கலாம், திரும்ப எழும்பணும், இயேசுவுக்காக நிக்கணும். ஏன்னா மனம் கசந்து அழுத போது ஆண்டவர் விடல. இந்த இருதயம் கல்லா போனவங்க தான் பின்மாற்றமா போயிட்டா அவங்க உணர்வற்று அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவாங்க. ஆண்டவர் மறுவாழ்வு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அதை உணர்ந்து அழுது ஒப்பு கொடுக்கும் போது மீண்டும் நிலைநிறுத்த வல்லவர். பேதுருவின் வாழ்க்கையின் அடுத்த பகுதிகளில் போகும்போது பார்க்க முடியும் எவ்வளவு வல்லமையாய் இந்த மனுஷனை கர்த்தர் பயன்படுத்தினார் என்று. ஆமென். இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது முதல் பகுதி அவரை கொண்டு போய் செனட்டரில் நிறுத்துறாங்க. கயாஃபஸ் அவரை நியாயத்திருக்கிறார். அடுத்தது பேதுரு அவர் மறுதளித்ததை அவர் நினைவு கூறுகிறார். 3 முறை மறுதளிச்சு விட்டார். அதை இயேசு அவர் எங்க ஆரம்பத்திலே சொல்றாரு, அந்த இடத்துல 31 35 வரை அந்த வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறபடியே அவர் இந்த இடத்துல நினைவு கூர்ந்து மனக்கசந்து அழுதார் என்பதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பேதுரு அப்படி செய்வது தான் தேவன் நீதியாக இருந்தது. ஏன்னா ஆண்டவர் திரும்பமா வந்து பேதுருவை சந்திக்கும் போது என்ன பேசினார் என்பதை பின்ன வரக்கூடிய பகுதிகளிலே ஒருவேளை இயேசப்பா வருகை தாமதிக்குமானால் அவைகளை நாம் பார்க்க போகிறோம். அப்போ ரொம்ப தெளிவாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, அவர் அன்றைக்கு அந்த காரியத்தில் ஒருவேளை மறுதலித்து மனக்கசந்து அழுது கடந்து போயிருந்தாலும், இந்த கல்லின் மேல்தான் என் சபையை கட்டுவேன், பாதாள வாசல்கள் மேற்கொள்வதில்லை என்று இயேசு சொன்ன அந்த வார்த்தைகள் நிறைவேறும்படி பேதுரு அந்த இடத்தை விட்டு வெளியே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதை குற்றமா இயேசு பார்க்கல. அவர்களெல்லாம் செதறி போக வேண்டியது தீர்க்க தரிசனத்திலே எழுதப்பட்டிருந்தது. செதறி போனால்தான் உலகம் முழுவதும் சுவிசேஷம் செதறும் என்பதை இயேசு ரொம்ப தெளிவாய் அறிந்திருந்தார். ஒருவேளை எல்லாரும் வந்து அந்த இடத்துல தன் உயிரை இயேசுவோடு கூட மாய்த்திருந்தால் சுவிசேஷம் இன்றைக்கு உலகம் முழுவதும் வந்திருக்காது. இதுக்கு பின்பதாய் பெரிய திட்டத்தை தேவன் வைத்திருந்தார். அதுல முதலாவது இயேசுவை பின்பற்றி வந்த பேதுரு மறுதலித்து மனக்கசந்து அழுததாய் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதுக்கப்புறமா 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை நீங்கள் பார்த்தீர்களானால், இப்போ அடுத்து ஏற்கனவே பாஸ்டர் ஜெயக்குமார் அவங்க சொன்னபடி கயாஃபஸ் வந்து நியாயத்திற்கு ஒருவேளை வந்து நியாயத்தீர்த்து மரணத்துக்கு ஏதுவானவன் என்று குற்றம் சாட்டி கொண்டு போகலாம். ஆனால் மரண தண்டனை கொடுப்பதுக்கு அவருக்கு அதிகாரம் இல்லை. அதை ரோமர்கள் தான் செய்ய வேண்டும். அன்னைக்கு ரோமர்களின் தலைவனாக பிலாத்து இருந்தார், அவருக்கு மேலே ஏரோது இருந்தார். ஆனால் இப்போது பிலாத்து இடத்துல கொண்டு போய் நிறுத்துகிறார்கள். இந்த பகுதியை நம்மத்தில ரெவரண்ட் மெல்கிசேதேக்கையா அவர்கள் விளக்கி சொல்ல போகிறார்கள். பிரியமானவர்களே, மத்தேயு 27ஆம் அதிகாரத்திற்குள்ளே நாம் வருகிறோம். இங்கே தொடர்ச்சியாய் நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தலும் அவரை காட்டிக் கொடுக்கிறதும், அவரை கொண்டு போய் பொந்தியு பிலாத்துவினிடத்திலே அவரை விசாரணை கைதியாக குற்றம் சாட்டி கொண்டு போகிறார்கள். அப்போ இந்த முதல் வசனத்துல நாம பார்க்கும் பொழுது, விடியற் காலமான பொழுது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணினார்கள். நம்ம 26ஆம் அதிகாரத்தின் 66வது வசனத்தை பார்க்கும் பொழுது அவங்க கேட்கிறாங்க, உங்களுக்கு என்னமா தோன்றுது என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், மரணத்துக்கு பாத்திரனா இருக்கிறான். இயேசுவை பிடிச்சு கொலை செய்வதற்கு அவங்க போய் விசாரணை கைதி அவங்க வைக்கும்போது என்னவா உங்களுக்கு தோன்றுதுன்னு கேட்கும்போது இவங்க சொல்றாங்க, இவன் மரணத்திற்கு பாத்திரனா இருக்கிறான், அப்போ இவரை கொலை செய்ய வேண்டும். வசனத்துல அழகா சொல்லுது, இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக இவங்க ஆலோசனை பண்றாங்க. அப்ப ஆலோசனை பண்ணி என்ன பண்றாங்க, அவரை கட்டி கொண்டு போய் இயேசுவை வந்து கட்டி கொண்டு போய் தேசாதிபதியாகிய பொந்தியு பிலாத்துவினிடத்திலே ஒப்புவித்தார்கள். அந்நாட்களிலே நம்ம பார்க்கும் பொழுது வல்லமையான ஒரு ராஜ்யமாக ரோம பேரரசால் இஸ்ரவேலானது ஆளப்பட்டு வந்தது. இஸ்ரவேல்ல வந்து எந்த அதிகாரி இல்ல, ரோம ராஜ்யம் இஸ்ரவேலை ஆளுகை செய்து கொண்டு வந்தது. அதனாலதான் இந்த ரோமர்களால
இவங்க வந்து ரோமர் ராயனுக்கு வரி கட்ட வேண்டும் என்ற காரியங்கள் எல்லாம் இருந்தது. அப்போ இங்க நம்ம பார்க்கும் பொழுது யூதாவின் ஆளுநராக இருந்தவன் பிலாத்து யாவரையும் மரணத்திற்கு ஒப்புக் கொடுவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இல்லாததால் அவர்கள் இயேசுவை என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா பிலாத்துவிடத்துல கொண்டு போனார்கள் என்று நம்ம யோவான் 18ஆம் அதிகாரத்துல கூட நம்ம பார்க்கும் பொழுது, அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இவனை நீங்களே கொண்டு போய் உங்கள் நியாய பிரமாணத்தின்படி நியாயம் தீருங்கள் என்றான். அதற்கு யூதர்கள், ஒருவனையும் மரண ஆக்கினைக்கு செய்ய எங்களுக்கு அதிகாரம் இல்லை. யூதர்கள் சொல்றாங்க, அப்போ நீங்க உங்களுக்கு அதிகாரங்கிறது நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரோம பேரரசை அவர்கள் வேண்டிக் கொள்ளுகிறார்கள். அப்போ இங்க வரும்பொழுது என்ன பண்றாங்கன்னா, 3ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது, இப்ப இயேசுவை காட்டி கொடுத்தாம பாருங்க யூதாஸ், இவனுக்கு வந்து ஒரு மனசாட்சி. இப்ப இவன் என்ன பண்றான், இங்க ரொம்ப முக்கியமா பிலாத்து கிட்ட கொண்டு ஆண்டவர் பண்ணிட்ட பிறகு யூதாசனுடைய காரியங்கள் தான் அடுத்த 8 வசனங்களில ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்குது. அவனுடைய முடிவு சொல்லப்படுகிறது. இங்க நம்ம பார்க்கும் பொழுது, அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளி காசை பிரதான ஆசாரியத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, ஏன்னா நான் அவரை காட்டி கொடுக்கறதுக்கு முந்தான அதிகாரத்தை நம்ம பார்த்தோம், என்ன கொடுப்பீங்க எனக்கு? அப்ப அவங்க சொல்றாங்க, நாங்க 30 வெள்ளி காசு கொடுப்போம். அப்போ அந்த 30 வெள்ளி காசு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது அது என்ன அப்படின்னு என்னன்னாக்கா, அடிமையினுடைய விலை அவ்வளவுதான். அடிமையானவருடைய விலை 30 வெள்ளி காசு. இப்போ இயேசுவ அடிமையாக என்ன பண்ணிட்டான், 30 வெள்ளி காசு கொடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு இவன் பார்த்தா. ஆனா மரண ஆக்கினைக்குள்ளாக அவரை தீர்த்ததை கண்டு இவன் என்ன பண்றான், மனஸ்தாபப்பட்டு. இப்போ 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்துல நம்மளுக்கு எல்லாம் தெரியும், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். அப்போ பண ஆசை வந்து எல்லா தீமைக்கும் அது வேறா இருக்கிறது. பணம் பத்தம் செய்யும், பணம் பாதாளம் வரைக்கும் பாயும் என்று பழமொழியே இருக்குது. இப்ப இந்த பணத்தை ஆசையா இவன் என்ன பண்ணிட்டான், இயேசுவை குற்றமில்லாதவரை காட்டி கொடுத்து விட்டான். ஆனா இவன் யூதாசுடைய நிலைமைனா, இவன் மனம் திரும்பவில்லை. மறுபடியும் ஒருவேளை அவன் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தா ஒருவேளை அவன் மனம் திரும்பி இருக்கலாம், பேதுருவை போல. கண்டிப்பா. ஆனா இவன் அப்படி செய்யல. 2 கொரிந்தியர்ல 7ஆம் அதிகாரத்துல 10வது வசனம் இதுமா சொல்லுது பாருங்க, தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவாக மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. ஆனால் லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. அப்ப தேவனுக்கு அடுத்த துக்கம் என்னன்னா, அது மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கமா அது மாறுதுங்க. ஆனா லௌகீக உலக துக்கமோ என்ன பண்ணுதுன்னா மரணத்துக்குள்ளாக இருக்கு. இன்றைக்கு அநேக பேர் சூசைட் ஆகிறதுக்கு காரணம் என்ன, தங்க ஜீவனை விடுறதுக்கு காரணம் என்ன, லௌகீக துக்கம், லவ் ஃபெயிலியர், நான் நினைச்சது இந்த உலகத்துல நடக்கல அப்படின்னு சொல்லி உலக கவலை மரணத்துக்குள்ளாக ஜனங்களை திசை திருப்புகிறது. இதைத்தான் யூதாஸ் இங்க செய்தான். மனம் திரும்பவோ தேவனுடைய இரக்கத்தை அவன் நம்பவோ இல்லை, அவன் தன்னுடைய பாவங்களோடு இன்னொரு பாவத்தை அவன் செய்து கொண்டான், இன்னொரு பாவத்தை அவன் கூட்டிக் கொண்டான். அவனுடைய துக்கம் மரணத்தை உட்படுத்துவதற்கு, தன்னையே மாய்த்து கொள்வதற்கு அது ஏதுவா இருந்தது. அப்ப பாருங்க 4ஆம் வசனம், குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன் பாடு. இவன் போயிட்டு அந்த ஆசாரியத்திலையும் மூப்பரிடத்திலும் இந்த 30 காசு மனசாட்சினால குத்தப்பட்டு குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனே அப்படின்னு போனா, அது எங்களுக்கு என்னப்பா, அது உன் பாடு. அப்போ இங்க நம்ம பார்க்கப்படும் பொழுது அவர் மேல வந்து ஒரு தவறும் இல்ல, குற்றம் அகப்படும்படியா அவரை தேடுறாங்க. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே கூட அநேக குற்றம், அவர் செஞ்சா குற்றம், அற்புதம் செஞ்சா குற்றம் என்று சொல்லி அநேக காரியங்களை அவர்கள் தேடினார்கள், ஒன்றும் காணப்படல. பிலாத்து கூட பார்த்தான், ஒன்னும் இவரிடத்துல ஒரு குற்றத்தை நான் பார்க்கலன்னு கையை கழுவிட்டான். குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனே என்று சொல்லி இவன் போயிட்டு அறிக்கை பண்றான், இந்த பணத்தை வாங்கிக்கன்னு. அவங்க வந்து வாங்க மாட்டான், அது ஊம்பாடு. குற்றமில்லாத ரத்தத்தை நீ காட்டிக்காது, ஊம்பாடு, அது எங்களுக்கு, நான் உனக்கு பணம் கொடுத்துட்டேன், அடிமைக்கான பணத்தை கொடுத்தாச்சு அப்படின்றது அந்த காரியம்.
5வது வசனத்துல பார்க்கும்பொழுது, அப்பொழுது அவன் அந்த வெள்ளி காசை தேவாலயத்திலே எரிந்து விட்டு புறப்பட்டு போய் 4 கொண்டு செத்தான் அப்படின்னு சொல்லுது. தற்கொலை என்பது இஸ்ரவேலருக்குள்ள மற்றவங்களை கொல்வதும் தவறு, இவங்களை தன்னை தானே மாய்த்து கொள்வதும் அவங்களுக்கு ஒரு பாவமா இருந்தது. சாதாரண பாவம் இல்லை, அது மிகப்பெரிய பாவம் அக்காலத்துல. ஏன்னா ஜீவனை விடாது இருக்க மனுஷனுக்கு ஆவியின் மேல அவனுக்கு அதிகாரம் இல்லைன்னு வசனம் சொல்லுது. இவன் தற்கொலை செய்து கொள்ளுகிறான் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல நம்ம 18-19 பார்க்கும் பொழுது இங்க யூதாசை குறித்து இங்க சொல்லுது. அந்த பணத்தை அவன் எரிந்து விட்டான் இல்லைங்களா, அந்த பணத்தை அவங்க பாருங்க, அநீதியின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலை கீழாக விழுந்தான், அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று. இது எருசலேமில் உள்ள குடிகள் யாவருக்கும் தெரிந்திருக்கிறது. அதனாலே அந்த நிலம் அவருடைய பாஷையிலே இரத்த நிலம் என்று அர்த்தம் கொள்ளும் அக்கெல்தமா என்று சொல்லப்படுகிறது. இப்ப இவன் 4 கொண்டு சாகுறான், தூக்கு போட்டுன்னு இவன் சாகுறான். 4 கொண்டுனா தூக்கு போட்டுன்னு இவன் செத்துறான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மாலை வரைக்கும் அந்த சடலத்தை இல்லாதபடி அதை எடுத்துன்னு போயிட்டு எருசலேமில் ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு, அந்த சடலத்தை அந்த பக்கம் தூக்கி போட்டுருவாங்களாம். அப்ப தூக்கி போட்டா இப்ப இன்றைய காலத்துல எல்லாம் பாக்குறோம், நாயெல்லாம் சேர்த்து ரோட்டு ஓரத்துல இருந்துச்சுன்னா ஒரு நாள் இப்படி இருக்கும், இன்னொரு நாள் வயிறு பெருசா இருக்கும், 3ஆவது நாள் பெஸ்ட் ஆயிட்டு இருக்கும். இன்னைக்கு யூதாசுடைய நிலைமை கூட இப்ப நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன். 4 கொண்டு செத்தான்னு சொல்லுது, வயிறு வெடிச்சு செத்தான்னு சொல்லுது, எங்க எப்படிதான் அவன் மரிச்சான்னு சொல்லி சில பேர் கான்ட்ரவர்ஷன் எல்லாம் இருக்கு. அவன் 4 கொண்டுனா தூக்கு போட்டுன்னு செத்தான். அவன் சடலத்தை எடுத்துன்னு போய் இன்றைக்கு புறம்பே, நகரத்துக்கு புறம்பே இருக்கிற ஒரு இடம் இருக்குது, அங்க என்ன பண்ணுவாங்க, தூக்கி போட்டுருவாங்க. தற்கொலை பண்ணவங்களா ஒரு அசுத்தமாக எண்ணுவாங்க, அதாவது மதிக்க மாட்டாங்க, தூக்கி போட்டுருவாங்க, கல்லறையில அடக்கம் பண்ண மாட்டாங்க. அப்படி போகும்பொழுது அவனுடைய வயிறு வெடிச்சு குடல் சரிதான் அவன் மரித்தான். அததான் இந்த அப்போஸ்தலர்ல இங்க தெளிவாய் சொல்லப்படுகிறது. அப்போ பாருங்க, இவன் அந்த பணத்தை எடுத்துட்டு என்ன பண்ணா, தேவாலயத்துல போய் பிரதான ஆசாரியன் அந்த வெள்ளிக்காசை எடுத்து, இது இரத்த கிரியத்தால் நிறைந்திருக்கு, காணிக்க பெட்டியில இதை போடலாகாது என்று சொல்லி, இந்த பணத்தை என்ன பண்ண முடியாது, நம்ம காணிக்க பெட்டியில போடக்கூடாது. அப்ப சில காரியங்களை, சில பணங்களை நம்ம காணிக்க பெட்டியில போடலாம், சில பணங்களை காணிக்க பெட்டியிலே நம்ம போடக்கூடாது. பைபிள்ல உபாகமத்துல வசனம் சொல்லுது பாருங்க, 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, பணத்தையும் நாயின் கிரியத்தையும் எந்த பொருத்தனையிலாகிலும் உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கொண்டு வாராயாக, அவைகள் இரண்டும் உன் தேவனுக்கு கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். சில பேர் நாய் வித்து காணிக்க கொடுப்பாங்க, அதை நம்ம வாங்கவே கூடாது. வேசி தானம் பண்ணி அதனால வருகிற வருமானத்தை காணிக்க கொடுப்பாங்க, அதையும் வாங்கலாது. அது ரெண்டும் ரத்த பணம், அதாவது அசுத்த பணம் என்று அருவருப்பான காரியம். இதை இப்படி செய்யக்கூடாது. ஏசாயாவில் 61ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது, 61ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி கொள்ளை பொருளினால் இட்ட தகன பலியை வெறுக்கிறேன். கொள்ளை அடிச்சிருது, கொள்ளை அடிச்சுட்டு ஆண்டவருக்கு கொஞ்சம் கொடுத்துடலாம் காணிக்க கொடுப்போம். அதுதான் சவுல் பண்ணது. நலமானவங்களை பிடிச்சு வச்சுதான் அவன். இப்ப கொள்ளை பொருளினால் இடுகிற தகன பலியை நான் வெறுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ தேவன் வேசி பணத்தையும் அருவருக்கிறார், நாயின் கிரியத்தை நாய் வித்த பணத்தை ஆண்டவர் அருவருக்கிறார். அதே போல கொள்ளையிட்டதிலிருந்து பலியை செலுத்தக்கூடாது. என்ன கொள்ளையிட்ட இதுல இருந்து பணம் அப்படின்னு சொல்லி அதையும் தேவன் வெறுக்கிறார். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது, இயேசு ஒரு முறை பிரசங்கம் பண்ணும்போது மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 7-9 வரைக்கும் அவர் இடத்துல குற்றம் கண்டுபிடிக்கணும் பாக்குறாங்க இல்லைங்களா. அப்போ அவர் பேசுறாரு பாருங்க, அப்பொழுது பிரதான வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கும்படி ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குவாரோ என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். அவர்களுடைய சிந்தனை அவர் அறிந்து, சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி நீ எழுந்து நடுவே நில் என்றார். அவன் எழுந்து நின்றான். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சிச்சு, அவருக்கு குற்றம் கண்டுபிடிக்க வந்துக்கிறானுங்க. இப்ப ஆண்டவர் அவனை சூம்பின கையுடையவனை நடுவே நிக்க சொல்லி இப்ப கேட்கிறாரு, நான் உங்களிடத்தில் ஒன்று கேட்கிறேன், ஓய்வு நாளில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ
ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்று கேட்டார். சூம்பின கைவிடனே இப்ப இவனுக்கு நன்மை செய்யணுமா தீமை செய்யணுமா என்ன அவனுக்கு கேட்கும் போது அவனுங்களாம் ஒண்ணுமே சொல்ல முடியலையா, குற்றம் கண்டுபிடிக்க முடியல. அப்போ ஆண்டவர் அவனை சொஸ்தப்படுத்தி அனுப்புறாரு. இப்போ தேவன் மீது ஒரு குற்றத்தையும் ஆனா அநீதியான குற்றத்தை சாட்டினாங்க அப்படின்னு வசனம் சொல்லுது. இவங்க என்ன பண்ணாங்க, இந்த பணத்தை எடுத்து காணிக்கை பெட்டியில போடக்கூடாது என்று சொல்லி ஆலோசனை பண்ணின பின்பு அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு குயவனுடைய நிலத்தை அதனால அவங்க என்ன பண்ணாங்க, வாங்கினாங்க. இது வந்து பைபிள்ல ஜெரேமியாவில வசனம் சொல்லப்பட்டிருக்குது. எரேமியா 32ஆம் அதிகாரத்துல 6-9 வசனம் வரைக்கும். சகரியாவில 11ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 30 வெள்ளிக்காசை அவர்கள் நிறுத்தி கர்த்தர் என்னை நோக்கி அதை குயவனிடத்தில் எரிந்து விடு என்றார். இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து அவர்களை குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்தில் எரிந்து விட்டான். தீர்க்கதரிசனமா சொல்லப்பட்ட காரியம் இது வந்து யூதாசின் மூலியமா நிறைவேறுகிறது. அப்ப சகரியாவில எரேமியாவில சொல்லப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு அதை வந்து அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு, ஏன்னா அது ரத்த நிலம்னு சொல்லி வந்துருச்சு. ரத்த பணம் ரத்த நிலம், அது அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு ஒரு நிலத்தை கிரியத்தை வாங்கினார்கள் குயவன்கள். வெளியேந்து வந்து யாருன்னா அந்த இடத்துல இறந்துட்டா அவங்களை அடக்கம் பண்றதுக்கு ஒரு இடம் வாங்கிட்டாங்க. ஆமா, ஏன்னா இஸ்ரவேல்ல ஒரு காரியம் இருக்குது. உயிரா இருக்கும் போது அவங்க தன்னை அடக்கம் பண்ணுவதற்கு கல்லறைகளை ஏற்படுத்திக் கொள்வார்கள். அதற்கு அரிமத்தியனாகிய யோசேப்பு அவனுடைய கல்லறையில் தான் இயேசுவனுடைய சடலத்தை என்ன பண்ணாங்க, அடக்கம் பண்ணினாங்க. இப்போ கூட நம்ம இஸ்ரேல் தேசத்துக்கு போனா ஒலிவ மலையிலிருந்து எருசலேம் வரைக்கும் இருக்கிறதெல்லாம் ஃபுல் கல்லறைங்க தான். அவங்களுக்குன்னா ஒரு இடம் நம்பிக்கை. அந்நியர் கூட உலகத்துல பணக்கார முகமதியர்கள் எல்லாருடைய கல்லறைகள் அங்க இருக்குது. ஏன்னா இயேசு ஒலிவ மலை மேல வந்து வைக்கும்போது அநேக மரித்த பரிசுத்தவான்கள் எழுந்திருப்பார்கள் ஒரு நம்பிக்கை. அவர் வரும்பொழுது நம்மளும் இங்கிருந்து தான் எழுந்துருவோம் அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்றாங்க, அந்த இடத்துல ஒரு கல்லறைகளை வாங்கி கற்களினாலே கட்டி அங்கே அடக்கம் பண்ணிருக்காங்க. ஒலிவ மலையில நம்ம நிக்கும் பொழுது அங்கிருந்து பார்க்கறதெல்லாம் கல்லறை தான். அந்த கோல்டன் கேட் வரைக்கும் தெரிகிறதெல்லாம் கல்லறைகள் தான். நீங்க படத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அங்க கல்லறைகள் தான் இருக்கு. அவங்களுக்கு நம்பிக்கைன்னா இயேசு வந்து அப்படி நடந்து வரும்பொழுது மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், அந்த நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது. இன்னைக்கு பாரு, யூதாசு வாங்கின அந்த பணத்தை தேவாலயத்துல அவன் எரிந்து விட்டு நான்று கொண்டு செத்தான். அந்த பணத்தினாலே அந்நியரை அடக்கம் பண்ண ஒரு நிலத்தை வாங்கினார்கள். அது ரத்த நிலமாய் இருந்தது என்று வசனம் சொல்லுது. அப்போ இது நிமித்தம் அந்த நிலம் இந்நாள் வரைக்கும் ரத்த நிலம் எனப்படுகிறது. இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்படுவதற்கு கிரியமாக 30 வெள்ளிக்காசை அவர்கள் எடுத்து கர்த்தர் தனக்கு காண்பித்த குயவனுடைய நிலத்திற்காக அதை கொடுத்தார்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசனால் உரைக்கப்பட்ட காரியங்கள் நிறைவேறுகிறது. அப்போ அந்த நிலம் சகரியா 11ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா, அது எரிஞ்சாங்க. குயவன் கிட்ட அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு ஒரு கல்லறை தோட்டத்தை, கல்லறை நிலத்தை வாங்கினாங்க. அதுக்கு ரத்த நிலம் என்று பேர். அப்போ இந்த இடத்துல இந்த பகுதி பிலாத்துக்கிட்ட இயேசுவை ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. அதுக்கு பிறகு யூதாஸின் காரியங்கள் இந்த இடத்தில் பார்க்கப்படுகிறது. யூதாஸ்க்கு என்ன நடந்தது என்பதை மத்தேயு வீட்டில் அதை ரொம்ப அழகாக அந்த இடத்துல அவருக்கு என்ன நடந்தது என்று எழுதி வைக்கிறார். ஆகையால் தான் இயேசு சொன்னது, அவன் பிறந்திராவிட்டாலே நலமாக இருக்குமே என்பதை ஆண்டவர் அந்த பந்தியில் உட்காரும்போது சொல்லுகிறார். காரணம், அவனை குறித்து ஆண்டவர் ஏற்கனவே பரிதாபப்பட்டார். அதே போல மறுதலிக்கிற பேதுருவை குறித்தும் ஆண்டவர் நீ மறுதலிப்பன்னு சொன்னார். ஆனாலும் அவர் நேசிக்காதவராக இல்லை. அவர் உயிர்த்தெழுந்த பிறகு பேதுரு எப்படி தேடி வந்தார் என்பதெல்லாம் ரொம்ப அழகான காரியங்கள் எல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பகுதிகள் இந்த எபிசோடில் உங்களுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை சற்று நேரம் எக்ஸ்ட்ரா இருக்கலாம். ஆனாலும் வசனங்கள் தியானிப்பதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறார். அடுத்த பகுதியில் ஆண்டவர் பிலாத்தை ஃபேஸ் பண்ணுறாரு. பிலாத்துக்கு முன்பு நின்று அங்கே பேசுகிற காரியத்திலிருந்து துவங்குகிறது. அதுக்கப்புறமா பரபாஸ் உடைய இடத்தை இயேசுக்கு கொடுத்தார்கள் என்பதையும் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவைகளெல்லாம் அடுத்த பகுதியில் கணிக்க போகிறோம். இந்த பகுதி மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் மற்றவங்களோடு கூட ஷேர் பண்ணுங்க. அவர்கள் கூட சுவிசேஷத்தை அறிந்து கொள்ளட்டும். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்த பகுதியில் சந்திக்கிற வரை நாங்கள் எல்லாரும் உங்ககிட்ட விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.